மேம் இந்த நாட்கள்ல பிறந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா? புரட்டாசி மாசத்துல ஒரு கிழமையில புதன்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மூதாதையரே வந்து பிறந்ததா அர்த்தம். மே மாதம் திங்கட்கிழமை. இது வந்து 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. புதனுடைய ஆதிக்கம், அன்பு நிறைய இருக்கும். மழலையா இருக்குது. நான் 60 வயசு ஆனாலும் அம்மா மடியில படுத்து தூங்கணும்னா அது மே மாசம் பிறந்த குழந்தையா தான் இருக்கும். இப்போ கூட கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, மே மாசம் பிறந்த பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க 40 வயசுலயும் இருக்கலாம், 60 வயசுலயும் இருக்கலாம், என் நகை தொலைஞ்சிச்சுன்றதை அவங்க ஒத்துப்பாங்க. மே மாசத்துல வியாழக்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அவங்க வீட்டில் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்க நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததான் இப்போ மே மாதம் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மேடம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்க. ஸோ மே மாதம் திங்கட்கிழமை. மே மாசம் சித்திரை மாதமும் வைகாசி மாசமும் இணைகிறது. இது வந்து 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. புதனுடைய ஆதிக்கம், அன்பு நிறைய இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ஜாலியான மாதம், ஸ்கூல் லீவான மாதம். அப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னாக்கா இந்த மே மாதம். மே மாதம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அதே போல் நிறைய மகிழ்ச்சிகள் நிறைஞ்சது மே மாதம். அதுலேயும் வந்து மே மாதன்ற எண் வந்து 5, புதன் மழலையாக இருக்குது. நான் 60 வயசு ஆனாலும் அம்மா மடியில் படுத்து தூங்கணும்னா அது மே மாதம் பிறந்த குழந்தையாக தான் இருக்கும். ஸோ இந்த மே மாதத்தில் திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாமியாரோட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக பிறக்கட்டும் பெண்ணாக பிறக்கட்டும், ஒரு பெண்ணால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடியதும் அவங்க தான். அதுவும் திருமணமான பெண்ணாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சந்திரன், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சமாகறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து சில இடங்களில் நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட பணமும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிலைச்சிருக்கும். நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நகை தொலையும். இப்போ கூட கமெண்ட்ஸில் போடுவாங்க, மே மாதம் பிறந்த பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க 40 வயசுலையும் இருக்கலாம், 60 வயசுலையும் இருக்கலாம், என் நகை தொலைஞ்சிச்சுன்றதை ஒத்துப்பாங்க. ஸோ மே மாதம் செவ்வாய்க்கிழமை. மே மாதம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். வெற்றியை பெறக்கூடியது. எந்த ஒரு நிதானத்தை ஹேண்டில் பண்ண, ஏன்னா செவ்வானா எப்பவுமே வீரம் அடிப்பார். இவர் வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ஒரு கேஸே நடந்தாலும் ஒரு கைதிக்கிட்ட வந்து எப்படி பேசினா வேலை முடிச்சுக்கலான்றது முடிக்கக்கூடியவங்க. அதிக டென்ஷனை காட்டாமல் சிரிச்ச முகத்தோடய தான் வேலையை முடிக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க. மே மாதம் புதன்கிழமை. லவ்வர் பாய்ஸ்ன்னு சொல்லலாம், லவ்வர் கேர்ள்ஸ் எப்போவுமே அன்பை பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க. அதே போல் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க. கேர்லெஸ் இதுதான் அந்த படிப்புகள். இல்லைன்னா இவங்க நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லையா ஒரு லவ் மேரேஜ் தான் இவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஓகே. ஸோ மே மாதம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அதாவது புதனோட எண்ணு, குருவோட கிழமை, சுக்கிரனோட வீடு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்ஷ்மி யோகம்னே சொல்லலாம். இந்த மே மாதத்தில் வியாழக்கிழமையில் ஒரு குழந்தை பிறக்குதுனாக்கா அவங்க வீட்டில் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குழந்தை வளரும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை தெரிஞ்ச குழந்தையாக இருக்கும். சுட்டித்தனங்கிறது கூட ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சுட்டித்தனம். அதே போல் வந்து இவங்களோட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாமல் ஒரு இன்டைரக்டாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லையா இந்த கம்பெனி இருந்துன்னா இவர்கிட்ட தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். வேற ஆளை உட்கார வச்சு பின்னாடியிலேருந்து இவங்க பேசுனாங்கன்னா சூப்பராக இருக்கும். இவங்க முன்னாடி வந்து பேசுனாங்கன்னா சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க. ஸோ மே மாதம் வெள்ளி மேம். வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி யோகம் கொண்டது. சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பிறப்பில் வறுமையை காட்டியிருக்கும், வளர வளர நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும்.
இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 10வது படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு டியூஷன் எடுத்து காசு சம்பாதிப்பாங்க. சிறு பணம் என்னென்னலாம் பண்ணால் காசு கிடைக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க. அதை சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியவங்க. குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணேன், குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா மே மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. ஸோ மே மாதம் சனிக்கிழமை. மே மாதம் சனிக்கிழமை. நண்பர்களால் அதிக ஏமாற்றம், நண்பர்களால் மன உளைச்சல், ஒரு லேண்டை நம்பி ஏமாந்து போகிறாங்கன்னா அது மே மாதம். ஏன்னா டாக்குமெண்டேஷன்ஸு, அதே போல் தன்னோட ஐடியை தொலைக்கிறவங்க இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் அப்பா அம்மா மேலே சரணாகதி அடைஞ்சது சிறப்பு. இல்லை என் ஃப்ரெண்டு பார்த்துப்பா, நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிப்பேன் அப்படின்லாம் போகிறாங்கன்னா இப்போ ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ அதிகமாக வெளி உள்ளவங்கள நம்பாமல் இருக்கிறது மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுவாங்கன்னா புதாதிபத்திய யோகம்னு சொல்லுவாங்க. அதிக நாலேஜை விட ப்ராக்டிக்கல், எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவங்க. குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, இதனால இப்படி யோசிச்சு பண்ணியிருக்கோம், இந்த இதை கிளியர் பண்ணால் போதும். இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க ஒரு 2 அடி அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. இது வந்து ஹேண்டில் பண்ணும். இது பண்ணது நீ தப்பு, அந்த தப்பை ஒத்துக்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிடும். அந்த மாதிரி ஒரு பர்சன். நல்ல நுணுக்கமான அறிவு இருக்கக்கூடியவங்க. நம்மளுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ நாலேஜ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மே மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க. ஸோ அடுத்ததாக ஜூன் மாதம் போயிடுவோம் மேம். இப்போ ஜூன் மாதம் திங்கட்கிழமை பிறந்தவங்க. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.